அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. குரல் வளத்தால் புகழ்பெற்ற தமிழ் நடிகர் PU சின்னப்பா தமிழ் திரையுலக நடிகர், திரையுலகில் நடிகர், பாடகர், தயாரிப்பாளர் என பல்வேறு களங்களில் தனிமுத்திரை பதித்த PU சின்னப்பா பிறந்த தினம் இன்று. புதுக்கோட்டையில் பிறந்தவர். 1916ஆம் ஆண்டு. தந்தை உலகநாதன் நாடக நடிகர் என்பதால் 5 வயதிலேயே நாடகங்களில் நடிக்க தொடங்கிவிட்டார் சின்னப்பா. தந்தை பாடிய பாட்டுக்களை கம்பீரமான இனிய குரலில் இவரும் பாடுவார். 4ஆம் வகுப்போடு கல்வி முடிவடைகிறது. குடும்ப வறுமை காரணமாக கயிறு திருக்கும் கடையில் மாதம் 5 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறார். சம்பளத்துக்கு மகன் நாடக தொழிலிலேயே ஈடுபட வேண்டும் என்று விரும்பிய தந்தை மீனலோசனி வித்வபால சபாவில் சேர்த்து விடுகிறார். சதாரம் நாடகத்தில் குட்டி திருடனாக நடித்து பல பரிசுகளை வென்றிருக்கிறார். சின்ன சின்ன வேடங்களே கிடைத்ததால் அங்கு 6 மாதங்களுக்கு மேல் நீடிக்கவில்லை. புதுக்கோட்டை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனியில் ஸ்ரீ நாராயண செட்டியார் என்பவரது பரிந்துரையால் வாய்ப்பு கிடைத்தது. மாதச்சம்பளம் 15 ரூபாய். அங்கும் சிறு வேடங்களே கிடைத்தன. மற்றவர்களது வசனங்களை பேசியும் அவர்களுக்கான பாட்டுகளை பாடியும் சுயமாக பயிற்சி பெற்றார். இவர் பாடுவதை எதேச்சையாக கேட்ட கம்பெனி முதலாளி வியந்து போனார். சம்பளத்தை ரூபாய் 75 அதிகரித்து கதாநாயகனாக உயர்த்தினார். அந்த கம்பெனியில் இவர் கதாநாயகனாக நடித்தபோது உடன் நடித்தவர்களில் MGR, PG வெங்கடேசன், MK ராதா ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள். இவர் ஸ்ருதி பிசகாமல் பாடுவதை கேட்கவே ஏராளமானோர் நாடகம் பார்க்க வருவார்கள். இவர் பரதனாக நடித்த பாதுகா பட்டாபிஷேகம் நாடகம் சென்னையில் தொடர்ந்து ஓராண்டு காலம் நடத்தப்பட்டது. நாடக கம்பெனியில் இருந்து 19 வயதில் விலகி இசைப்பயிற்சி மேற்கொண்டு கச்சேரிகள் செய்தார். சிலம்பம், குஸ்தி, குத்துச்சண்டை, பளுதூக்குதல், கத்திச்சண்டை ஆகியவற்றை கற்று அவற்றிலும் பரிசுகளை வென்றார். சிறிது காலம் மாந்திரிகமும் கற்றுக்கொண்டார். ஜூபிட்டர் பிலிம்ஸின் சவுக்கடி சந்திரகாந்தா திரைப்படம் மூலம் திரையுலகில் அறிமுகமானார். 1938 பஞ்சாப் கேசரி, அனாதைப்பெண், யயாதி ஆகிய படங்களில் நடித்தார். வசனம் பேசும் முறையாலும் சிறந்த நடிப்பாலும் MK தியாகராஜ பாகவதற்கு சமமாக ரசிகர்களை கவர்ந்தவர் இவர். தியாகராஜருக்கு ஈக்குவலாக PU சின்னப்பா ரசிகர்களுக்கு வந்திருக்கிறார். தமிழ் திரையுலகில் முதலாக 1940 இரட்டை வேடத்தில் நடித்த இவர் உத்தமபுத்திரன், அதாவது இவர் இரட்டை வேடத்தில் நடித்த படம் உத்தமபுத்திரன் திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்று இவருக்கு பெயரையும் புகழையும் பெற்று தந்தது. அதைத் தொடர்ந்து வசூலில் சாதனை படைத்த மனோன்மணி உள்பட பல வெற்றி படங்கள் வந்தன. ஜகதலப்பிரதாபன் படத்தில் 5 இசைக்கருவிகளை வாசித்து ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தினார். ஏறக்குறைய 30 படங்களில் நடித்திருக்கிறார். இவற்றில் பெரும்பாலானவை வெற்றி படங்கள். சில படங்களையும் தயாரித்திருக்கிறார். நடிக மன்னன் என்று போற்றப்படுபவரும் தன் குரல் வளத்தால் ஏராளமான தமிழ் ரசிகர்களின் இதயத்தை கொள்ளை கொண்டவருமான PU சின்னப்பா உடல் நலக்குறைவால் 35 வயசிலேயே இறந்துறார். 1951 நம்மளுக்கு குடியரசு ஆன பிறகு 1 வருஷம் கழித்து இறந்து போகிறார். முக்கியமான ஒரு ஆளுமை, திரையாளுமை PU சின்னப்பா மே 5ஆம் தேதி இன்று பிறந்து தன்னுடைய 35 வயசில் இறக்கிறார். இவரை சந்தித்த மகிழ்ச்சியோட இவரை புதுக்கோட்டையில் பிறந்திருக்கிறார். பாடகராகவும் இருந்திருக்கிறார், நடிகராகவும் இருந்திருக்கிறார், தயாரிப்பாளராகவும் இருந்திருக்கிறார்.
இவரை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாளை நாம் இனிதே நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம்.